நான் அனிதா, சென்னை. நான் வந்து 55 இயர்ஸ். எனக்கு ஒரு பொண்ணு. அவள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான். நான் வந்து ஆரிஃப்ளேமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். வெல்னஸ் நிறைய நான் யூஸ் பண்ணுறேன். வெல்னஸ் நான் ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆரம்பத்தில் சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ்னால் எக்ஸ்ட்ரீம் சைனஸ். காலையில் எழுந்திரிச்சேனாவே எனக்கு ஒரு 10-20 தும்மல் போட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டே நகர முடியும். அதுக்கு வந்து இந்த ஒமேகா 3 எடுத்துக்கிட்டேன். ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ வந்து தும்மலே கிடையாது. அதாவது ஒரு தும்மல் 2 தும்மல் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. சுத்தமாகவே எனக்கு அந்த தும்மல் ப்ராப்ளம் வந்து இல்லை. அப்புறம் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, தலைவலி நிறைய வருது, அதெல்லாமே எனக்கு இப்போ இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு வந்து பிபி இஷ்யூஸ் இருக்குது. இந்த பிபி இஷ்யூஸ்னால் ஹை ஆயிரும். கொஞ்சம் டென்ஷன் ஆனாவே என்ன ரொம்ப ஹை ஆயிரும். அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பம்பிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்துறாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், டாக்டர் போனால் அவங்க என்னெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லுவாங்க, இந்த நிறைய இதெல்லாம் இல்லையா. அதனால் நான் போவே இல்லை. அதுக்கப்புறம் போவே இல்லை. பட் ஒமேகா 3 வந்து ரெகுலராக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் வந்து நார்மலாக இருக்கேன். பிபி டேப்லெட்டோட அந்த ஒமேகா 3 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த பிபி ஹை ஆகுது, அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு முட்டு வலி இருக்கும். மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த முட்டு வலி இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஏற முடியாது. ஏறினாவே மூச்சு வாங்கும், இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்கும். அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து அவளுக்கு வந்து எப்போதுமே ஹேர் வந்து தின்னாக இருக்குன்னு அவளுக்கு ரொம்ப சொல்லிட்டே இருப்பா. வால்யூமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அவள் ரெகுலராக மல்டி விட்டமின் எடுத்துக்கிறா. அவளுக்கு நல்ல வால்யூம் இருக்குது. அவள் அதை ஸ்கிப் பண்ணுறதே கிடையாது. ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணுறதுனால அவளுக்கு அந்த அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவளுக்கு வந்து இப்போ நான் நல்லா இருக்கா, நல்லா பிரிஸ்காக நல்லா இருக்கா. அதே மாதிரி நான் நியூட்ரி ஷேக்குமே ரெகுலராகவே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நியூட்ரி ஷேக் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து நான் எப்போதுமே பிரிஸ்காக இருப்பேன். எனக்கு 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா என்னோட ஹெல்த் நிறைய இஷ்யூஸ். படுத்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஒரு ஸ்டெமினாவே இல்லாமல் இருக்கும். என்ன சொல்கிறது, அதாவது மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பாடி அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் பிரிஸ்காக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன், ஒரு கிளாரிட்டியோட இருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு இந்த நியூட்ரி ஷேக்ல எனக்கு கிடைக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நியூட்ரி ஷேக் எடுக்கலன்னா எனக்கு சரியாவே இருக்காது. எனக்கு ஹெல்த்தே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் ரெகுலராகவே எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நான் இப்போ யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிற மெடிசின் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த மெடிசின் சாப்பிட்றதுனால உள்ள சைட் எஃபெக்ட், அப்புறம் அவங்க சொல்கிற டெஸ்ட் எடுக்கிறது, இது எல்லாமே அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற நம்மளுக்கு நிறைய விஷயம் அவங்க சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நம்ம நிறைய விஷயம் நம்ம பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இதில் செலவு பண்ணுறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் இது எல்லாமே ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3, மல்டி விட்டமின் பொண்ணு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நியூட்ரி ஷேக் வந்து நான் அது இல்லாமல் நான் இருக்கிறதே இல்லை. இதை கேட்குற நான் ஒருத்தவங்களுக்கும் நான் சொல்லுவேன், இந்த வெல்னஸ் வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க. நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். நீங்க யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்மளால ஃபேமிலியே வந்து நல்லா பார்த்துக்க முடியும்.